இந்த மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் மாடி தோட்டத்தில். பாருங்கள், அதில் எல்லாம் பூச்சி வச்சுருக்குது பார்த்தீங்களா? கருப்பு கருப்பாக சின்ன சின்ன பூச்சியாக வச்சுருக்குது. சரி, இதை எடுக்க முடியாது, நீ இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட தான் போகிறேன். போட்டுட்டு நல்லதாக பறிக்கலான்னு பார்த்தா நல்லதாக கீரை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி விட, இன்றைக்கி பருப்பு போட்டு சும்மா லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இதெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் திரும்ப இனி திழுத்து வர்றது நல்லதாக வரும். விட்டுருந்தா செடி ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருக்கும். வச்சிருச்சு. சரி, நான் கட் பண்ணி விட போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் கருப்பு கலர் இது திளில் எடுத்து வரக்கூடிய இடத்துலையே தான் அதெல்லாம் அரிச்சிருக்குது ஃபுல்லாக. அஸ்வினி பூச்சின்னு தான் எதை சொல்லுவாங்க. இதுங்களை ஃபுல்லாக அரிச்சு போயிருக்குது. சரி, எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு போக வேண்டியதான். இப்போ கொஞ்சம் தான் வெட்டினா இனி எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக முடக்கத்தான் கீரை பறிச்சுட்டு போகிறேன். வயறு இடுப்பெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த இலையில ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணியில் கொதிக்க போட்டு அந்த தண்ணியை குடித்தா கூட அந்த வயிறு வலிக்கிறது, அந்த இடுப்பு வலிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1 hour விட்டு ஒரு 1/2 hour விட்டு அப்படியே லைட்டாக கம்மியாகுங்க. ஏன்னா எனக்கு அது கம்மி ஆகிருக்கு. சரி, இதில் ஒரு கைப்பிடி நான் இன்றைக்கி பறிச்சுட்டு போய் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்க போகிறேன். எனக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது. மாடி தோட்டம் இருந்தால் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? நிறைய படர்ந்து போய் இருக்குது. எல்லா செடியும் மிக்ஸாக இருக்கிறதுனால அது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ பறிச்சிருக்கேன்ட்டு. அங்கேயும் எங்கேயுமா சுற்றி போய் வளர்ந்து நிற்கிதுங்க. சுற்றி பறிச்சிட்டு இருக்கேன். அதோட விதையை பார்த்தீங்கன்னா விதை வச்சுக்கிட்டே இருக்குது. இதோட விதை நிறைய இருக்குது. ஷேர் பண்ணக்கூடிய டைம் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சொடகு செடியெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, யாருக்கும் இதோட அருமை தெரிகிறது இல்லை. எனக்குன்னா நம்ம தான் பெருசாகிட்டோமே, அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மி, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்களா எல்லாம் கரிஞ்சு போயிடுச்சு. பச்சை பச்சையே நின்றுச்சு அழகா. யூஸ் பண்ண இல்லாதனால எல்லாம் கரிஞ்சு போயிடுச்சு. இனி அடுத்த வருஷம் இதை மாதிரி அழகாக பூப்பாங்க. அது வரை இனி அடுத்த வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும் நமக்கு. ஒரு கப்பு தண்ணி காய்ச்சி குடிக்கிறதுக்கு அளவானது. இதே மாதிரி மாடித்தோட்டம் இருந்தால் இதை மாதிரி சின்ன சின்ன மூலிகை செடியெல்லாம் வளர்த்திக்குவாங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி சூப்பராக வளர்ந்து நிற்கிது. இதில் நிறைய காய் வச்சு நல்லா வளர்ந்து நிற்கிது. இது இப்போ சீக்கிரத்தில் இப்போ திரும்ப இந்த பூச்சி இந்த சைடு பரவிடும். பறிக்கலான்னு பார்த்தா கொஞ்சமாக இருக்குது. சரி, விட்டுட்டேன், வேணான்ட்டு. நீ கேட்டோன்ட்டு விட்டுட்டேன். இப்போ நான் கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு, நான் பெரிய டம்ளரில் தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் ஆக்கி நம்ம குடித்தா ரொம்ப நல்லதுங்க. நான் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ முடக்கத்தான் கீரை இலையை நான் காய்ச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு அது இந்த அளவுக்கு ஆகிருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தண்ணி நான் குடிக்கிறேன்ட்டு. இதுக்கு அரிப்பதும் தேவையில்லைன்னு அழகாக வடிஞ்சு வந்துடும். ஒரு பெரிய டம்ளர் நிறைய வச்சேன். இது 3/4 டம்ளர் அளவு இருக்குது. பரவாயில்ல, 1/4 டம்ளர் வற்ற வச்சு அப்படி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை தான் நான் குடிக்க போகிறேன். 1 டம்ளருக்கு இருக்கும் ஃபுல்லாக. இப்போ நான் குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோத்தையும். அதில் நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஏதோ ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவும் தெரியாது, ஒரு கசப்போ எதுவும் இல்லை. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீ ஒரு 1/2 hour ஒரு 1 hour விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிரும், அந்த வயிறு வலியும் அந்த இடுப்பு வலியும். இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வச்சு ட்ரை பண்ணி குடிச்சிக்கிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.